ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, எப்படி விக்டிமை ப்ளேம் பண்ண முடியுதுன்னு என்னால் புரியல. அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்களை எப்படி நம்மளால் தரைக்குறைவாக, அதுவும் பாதிக்கப்பட்டவங்களே பாதிக்கவே படலைன்னு எப்படி பேச முடியுது அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா இந்த இடத்துல மக்கள் பார்த்து ட்ராமா ஆனாங்க, அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் ட்ராமா ஆனாங்க, பிக் பாஸ் ட்ராமா ஆனார். அண்டு அங்கே உண்மையாலுமே அந்த பொண்ணுக்கு தான் நடந்துச்சு, அந்த பொண்ணு ட்ராமா ஆனா. ஸோ இத்தனை பேரோட ட்ராமாவும் பொய்யா அப்படின்னு எனக்கு ஒரு கொஷின் வருது. ஏன்னா நீங்கள்லாம் அப்படி க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, டிஆர்பிக்காக பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. டிஆர்பிக்காக பண்ணாலும் அது டிஆர்பிக்காக டெலிகாஸ்ட்டு தான் பண்ணாங்க ஒழிய அவங்க சொல்லிக் கொடுக்கல. நீ எட்டி மிதி, எட்டி உத அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கல. எட்டி உதச்சதுக்கப்புறமும் நீ இன்ஹியூமனாக இரு அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கல. கில்ட்டியே ஃபீல் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ மற்றவங்க மேலே பழி போடுறாங்க, ஆனால் தன்னோட மிஸ்டேக்கை இது வரைக்கும் இங்கே நினச்சி பார்க்கல. அப்படின்னா ஷீ இஸ் த ஈவிலஸ்ட் பர்சன் இந்த ஹோல் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹியூமனானுக்கு நான் எனக்கு மனுஷனா நீ எல்லாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ஒரு விக்டிம் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது ரொம்ப கேவலமான ஒரு சொசைட்டின்னு நான் நினைக்கிறேன். விக்டிமு எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட உண்மையான எமோஷன்ஸு. பேனிக் அட்டாக்கு பொய்யுங்கிறீங்க. நீங்கள்லாம் டாக்டர்ஸா, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸா? பேனிக் அட்டாக்கில் ட்ரிகரிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அது ட்ரிகர் ஆகுது. இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்ல முடியாது, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க தான் அந்த இடத்துல விக்டிம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவங்க போகிறாங்க அந்த இடத்துல கூட சரி, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் நீங்கள் அதை பொய்ன்னு தான் சொல்ல போகிறீங்க, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதை ஃபேக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க, நடிப்புன்னு தான் சொல்ல போகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன, எப்படி ரியாக்ட் பண்ணாலும், சாரி ஏற்றுக்கிட்டாலும் அது பொய்யுன்பீங்க, சாரி ஏற்றுக்கலைனாலும் அது பொய்ன்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை, ஷேடோ பியாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேங்க. ஆமாங்க, அவங்க கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கு யார் ட்ராமா கொடுத்தாங்களோ அவங்க இல்லை, அப்போ சந்தோஷம் தானே படுவாங்க, படமாட்டாங்களா? அனுபவிச்சது அவங்க தானே. இப்போ ஒரு ரேப் கேஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரேப் கேஸில் அந்த பர்சன் இருக்கும்போது ட்ரிகர் ஆக தானே செய்யும். எனக்கு புரியலைங்க, நீங்கள்லாம் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் மனுஷங்களான்னு எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி நடந்ததை பேசுங்க, பேசாதீங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த விஷயத்தில் இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அது ரொம்ப பொய். ஏன்னா மக்கள் இங்கே பொய் கிடையாது, பிக் பாஸ் பொய் கிடையாது, அங்கே இருக்க கண்டஸ்டன்ட் பொய் கிடையாதுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.